முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். சீதாராம் வணக்கம். திரு ஆழிப்பூழத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கை கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மோ, சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழ்மோ, நான்மறைகள் ஓதுமோ, வில்லிப்புத்தூர் வேதக்கோணும் பாதங்க தீக்கும் பரமடி காட்டும் வேதமனத்துக்கு வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மாறே வையம் சுமப்பது வம்பு. இன்னைக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவில இன்னைக்கு அடுத்த 20வது பாசுரத்தை பார்க்க போறோம். 18வது பாசுரம் 19வது பாசுரம் 2 பாசுரமே நப்பினை தாயார் தான் எழுப்புறான். 20வது பாசுரம் நப்பினை தாயார் தான் எழுப்புறான். 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துழேராய் செப்பமுடையாய் திருவுடையாய் செட்டாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துழியலா செப்பன்ன வெண்மலை செவ்வாசல் மருங்கள் நப்பிலை நங்காய் திருவே துழியலாய் உக்கமும் தட்டொழியும் தந்தொன்மனாலனை இப்போது எம்மை நீராட்டேலோரம்பாவாய்ன்னு சொல்லி இங்க ஆரம்பிக்கிறார். 33 அமருக்கு முன் சென்று. 33 அமர்கள் யாருன்னு கேட்டா துவாதச ஆதித்தர்கள், 12 ஆதித்தர்கள், ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி குமார். இந்த தேவர் கூட்டமே இந்த 33 தான். அதுல அவளுக்கு ஒரு கோடி கணக்கில் இனங்கள் இருக்கும். அதனால 30 கோடிகள் பொதுவாக சொல்ற வரைக்கும் இந்த 33 ஆதித்தர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அப்புறம் அஸ்வினி குமார் கூட இந்த கூட்டம் தான் தேவர் கூட்டம். இந்த 33 அமருக்கு முன் சென்று. இந்த 33 அமருக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அவளுக்கு முன்னாடியே போய் அவளை காப்பாத்துறதுக்கான எல்லாம் செய்வாராம் பெருமான். இங்க பெரிவாச்சி மேல வியாக்கியானம் சொல்றார், காப்பாத்து ரட்சிக்கிறதுக்கு சங்கியாதி நியமம் உண்டோ அப்படின்னு கேட்கிறாருங்க. 33 அமருக்கு தான் நீங்க காப்பாற்ற வேண்டாம். 5 லட்சம் குடிப்பெண்கள் நாங்க பெண்கள் இருக்கோம், எங்களை காப்பாற்ற மாட்டேடா. இந்த 33 பேரும் யாரு? தேவர் யார்? நான் அமிர்தம் சாப்பிட்டவா, சாவே வராதவா. சாவே வராதவா நீ காப்பாற்ற வேண்டாம். உங்க முகசேவை, உங்க முகதர்ஷன் கிடைக்காட்டா கூட கிருஷ்ணா, உங்க முகதர்ஷன் கிடைக்காட்டா கூட உங்க உயிரை விட்டுரும், எங்களை காப்பாற்ற மாட்டேடா. எப்போதுமே பிரயோஜனத்தை எதிர்பார்த்து தான் அவங்க கிட்ட வருவா. பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறவாள் தான் நீங்க காப்பாற்ற வேண்டாம். எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம உங்களை ஆசையா பார்க்க வர எங்களை காப்பாற்ற மாட்டேடா. அவ தேவர்கள் புருஷா ரொம்ப திறமை மிக்கவா. அவளுக்கு வலிமை உண்டு. அப்படிப்பட்ட புருஷா வலிமை உள்ளவள் தான் காப்பாற்றுவாளா. அபலையான பெண்களை காப்பாற்ற, எங்களுக்கு அபலைகளாச்சிய பெண்களை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லி பெரிவாச்சப்பட இதுக்கு விளக்கு சொல்றான். அமரருக்கு முன்சென்று, அமரருக்கு ஒரு தாபம் வரும்போது அவளுக்கே முன்னாடி போய் முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியேன்னு சொல்றான். தேவாலெல்லாம் ஒரு கஷ்டம் வந்தா ஓடி போய் பகவானை போய் பிரார்த்திப்பா ஸ்ரீராப்தியில. ஸ்ரீராப்தியில பெருமாள் அவதாரம் பண்றேன்னு சொல்வார். அவளுக்கா இவர் ராவண வதத்துக்காக லங்கைக்கு போய் ராவணன் வதம் பண்ணுவார், கம்சனை வதம் பண்ணுவார், எண்ணாட்சனை வதம் பண்ணுவார். அவளுக்கு முன்னாடி பின்னாடி வரவே மாட்டா, இவர் தான் முன்னாடி போய் அவளை போய் வதம் பண்ணுவாராம். ஆனா எங்களுக்கு அப்படி எங்களுக்காக நீங்க முன்னாடி வரணும், நாங்க உங்க வீட்டு வாசல் நிக்கிறோமே. அவளுக்கா நீ காரியம் செய்யறதுக்கு அவளுக்கு முன்னாடியே அவங்க பிரார்த்தனை பண்ணதுக்கு முன்னாடியே கூட சில சமயம் கிளம்புற வழக்கம் உண்டு. அவளுக்கு பிரார்த்தனை பண்ண முன்னாடியே போய் அவள் தாபப்படுறா, தேவர்கள் கஷ்டப்படுறான்னு சொன்னோடனே உடனே போய் அவளுக்கா பறிஞ்சுட்டு அவளுக்கா போய் முன் சென்று அவளை காப்பாற்றுறதுக்கான எல்லா காரியங்களும் பண்ணுவேலே. ஆனா நாங்க எங்களுக்காக நீங்க, ஆனா நாங்க உன் வீட்டுல வாசல் நிக்கிறோமே கிருஷ்ணா, உன் வீட்டு வாசல் கிருஷ்ணன் துவண்டு நிக்கிறோமே, ஆர்த்தியோடு நிக்கிறோமே. அவளுக்கெல்லாம் ஆர்த்தி கிடையாது. அவள் என்ன பண்ணுவா, ஆர்த்தி தும்பிடும்போது பிரார்த்தனை பண்ணுவா, பலன் கிடைச்சோட மறந்துடுவான். நாங்க பலன் கிடைச்சாலும் உன்னை மறக்க மாட்டோம்.
எங்களுக்கு பலனே வேண்டாம், உன் முக சேவையே போறோம். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே. இங்க கப்பம் சொல்றேன்னா கம்பம் கூடிய வார்த்தையிலிருந்து மறுவி கப்பம் வந்தது. கம்பம்னா நடுக்கம் அர்த்தம். கம்பம் கூடிய வார்த்தைக்கு நடுக்கம் அர்த்தம். அந்த நடுக்கம் தான் மறுவி கப்பம்ங்கிற ஒரு வார்த்தை வந்துடுது. கப்பம் தவிர்க்கும் களியே, அவளோட நடுக்கத்தை போக்கக்கூடியவனேன்னு அர்த்தம். ஆனா எங்களுக்கு நடுக்கத்தை உண்டு பண்றீங்க. ஏன்னா வாசல் குளிர்ல நடுங்குறோம் நாங்க. உன் முக சேவை கிடைக்குமா தவிக்கிறோம். அதுலயே ஒரு நடுக்கம் இருக்கு. கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, அப்படியும் ஒரு தாபம் இருக்கு. குளிர் வேற, குளிர் அடிச்சு நடுங்கிறது வேற. அப்படி ஒரு எங்களுக்கு வாசல இங்க நடுக்கத்தை கொடுக்குறேன். ஆனா அவளோட நடுக்கத்தை தீக்கிறதுக்கு அவளுக்கு முன்னாடியே போய் அவளுக்காக வேண்டிய காரியங்களை செய்யறேன். கப்பம் தவிர்க்கும் களியே. களியேன்னா மிடுக்குடையவன். மிடுக்குடையவன் எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்ய முடியும் இல்லையா? ராவணனை யாருமே ஜெயிக்க முடியாது. ராவணனை அழகா ஒரே அம்பலான்னு அடிச்சு தள்ளிட்டான். முதல்ல 10 நாள் யுத்தம் பண்றது அவனை மதிக்கிறதுக்காக தான். 10 நாள் யுத்தம் பண்ணாதான் ராவணனோட வீரத்தை எல்லாரும் மெச்சுவான்னு சொல்லி 10 நாள் யுத்தம் பண்ணாத கடைசியில அடிச்சு ஒரே அடிதான், ஒரே பிரம்மாஸ்திரத்துல ஒரே அடிதான். அது மாதிரி கம்சனை வதம் பண்ண ஒரே குத்து தான் கம்சனை வதம் பண்ணிட்டான். அது மாதிரி இரண்யகசிப தன் கை நகத்தினால கீழ்ச்சி போட்டுட்டான். அப்ப எந்த பிரயாசப்படாம, எந்த ஒரு அசகாய சூரத்தனமா, எந்த ஒரு முயற்சி இல்லாம சர்வசாதாரணமா யாரையும் துஷ்டால சிக்ஷிக்கக்கூடிய வல்லமை உடையவர், திறமை உடையவர், அதுக்குள்ள மிடுக்கு உடையவர். ஆனா மிடுக்கு பண்ணாலும் உங்களை மிடுக்க யாரும் பாடுறாளா? தேவர்கள்லாம் காரியம் ஆனவனா உங்களை மறந்துட்டு போயிடுவான். அப்புறம் ஒரு கஷ்டம், அடுத்த கஷ்டம் வரும்போது தான் உங்களை தேடி வருவான். ஆனா நாங்க அந்த மிடுக்க பாடிண்டே இருப்போம். நீ பண்ணக்கூடிய ஒரு லீலையில நீ பண்ணக்கூடிய காரியங்களை பாடிண்டே இருப்போம். அந்த மிடுக்க கொண்டாடிண்டே இருப்போம். அந்த மிடுக்க, அந்த கப்பம் தவிர்க்கும் களி, அந்த மிடுக்க நாங்க கொண்டாடிண்டே இருப்போம். களியேன்னா மிடுக்குன்னு அர்த்தம். துழிழாய் அவெல்லாம் காரியம் முடிஞ்சோன்னு போயிடுவான். ஆனா நான் உங்களை துழிழப்ப வந்திருக்கோம். அவ அவளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் திடீர்னு ஓடி வருவா, ஓடி உங்களை பிரார்த்தனை பண்ணுவா, அப்புறம் போயிடுவான். ஆனா நாங்க எந்த பலனும் உத்தேசம் வரல. உனக்கு சுப்பிரபாதம் பாட வந்திருக்கோம். நீ துழிலர் அழகா பார்த்தோம். எங்களுக்காக நீ எந்த சிரமம் பட வேண்டாம், எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டாம், எங்க சிரமத்தை தீர்த்துக்காக நீ எந்த பிரயாசம் பட வேண்டாம். ஆனா வெளியில உன் முகம் காட்டினா போருமே, இல்லை வெளியில கூட முகம் காட்ட வேண்டாம். நாங்க பாடுற சுப்பிரபாதத்தை பார்த்து நீ கண் துழிலிருந்தா போறமே, எழுந்தா கூட போறோம். நீங்க எங்களோட தாபத்தை புரிஞ்சுதான், ஆஹா இவெல்லாம் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி இவெல்லாம் எனக்கு சுப்பிரபாதம் பாட போறா, சுப்பிரபாதம் பாட வந்திருக்கான்னு சொல்லி அந்த சுப்பிரபாதத்தை கேட்டு துழிலிருந்தா போறோம். உனக்கு துழிலெழுப்புதான் நாங்க வந்துடும். துழிலாய் எழுந்திருக்க வேண்டாமா? செப்பமுடையாய். செப்பமுடையான்னா ரொம்ப உறுதி உடையவன். எந்த உறுதியில ரட்சிக்கிறதுல உறுதி உடையவன். ஒருத்தர் ரட்சிக்கணும் தீர்மானம் பட்டா அது கடைசி மட்டும் ரட்சிக்காம விட மாட்டான். செப்பமுடையாய், உறுதி உடையவன். செப்பமுடையாய், திரளுடையாய், அது ரட்சிக்கூடிய மேன்மையை உடைய, ரட்சிக்கூடிய திறமையை உடையவன். சில பேர் ரட்சிக்கணும் கூட உறுதி இருக்கலாம், ஆனா திறமை இல்லாட்டா காரியம் நடக்காது. இப்ப ரட்சிக்கணும் கூட உறுதி இருக்கு, திரளுடையானா அதுக்குள்ள திறமை இருக்கு. அது எப்படின்னா பாண்டவாள் செய்யக்கூடிய காரியம். பாண்டவாளை ரட்சிக்கணும் நீ தீர்மானம் பண்ண தோண்டுதானே துரியோதன்ட்ட போனேன். ஏன்னா உன் திறமை எங்க, உன் திரளுடையா, நீயே அவளை நினைச்சா வதம் பண்ணிடலாம். ஆனா பாண்டவாள் வச்சுட்டு அவளை வதம் பண்ணணும்னு சொல்லி அர்ஜுனை வச்சுட்டு துரியோதனை வதம் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு உன் திறமை, உன்னோட மேன்மையெல்லாம் குறைச்சிட்டு நீ ஒரு தூது போன. எதுக்கு தூது போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, நீ தூது போனது என்ன காரணம்? பாண்டவாளை ரட்சிக்கணும், அவ கஷ்டப்படுறா, நாடு நகர இருந்து கஷ்டப்படுறா, அவளை காப்பாற்றணும், திரௌபதியோட மானபங்கத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கணும், அவளை வதம் பண்ணணும் கூட தீர்மானத்தோட இவாளை ரட்சிக்கக்கூடிய தீர்மானம், அவளை வதம் பண்ணக்கூடிய திறமை இருந்தா கூட தான் எந்த ஆயுதத்தையும் தொடாம அர்ஜுனுக்கு அந்த தோது சொல்லி கொடுத்து அர்ஜுனுக்கு சாரதியா இருந்து அந்த திறமையாலே அவளை வதம் பண்ணானாம். அதனால செப்பமுடையாய், திரளுடையாய், செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. அவனை சேர மாட்டேன்னு சில பேர் எதிரிகள் இருக்கான். அவனை சேர மாட்டேன்னு சொன்னாலும் பகவானுக்கு ஒன்றும், அவனை ஆசிரிக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்க்கக்கூடிய வரக்கா, அது கண்டு பகவானுக்கு கவலை இல்லை. ஆனா தன்னை ஆசிரிச்ச பக்தாளுக்கு யாராலும் கஷ்டம் கொடுத்தா பகவானால பொறுத்துக்க முடியாதான். செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. ஒரு காலம் நம்ம பக்தாளுக்கு யாரும் இம்சை பண்றா, பக்தால தன்னை தானே காப்பாத்திக்க முடியாது. பொதுவா அவ இந்த எதிரி அழியணும் கூட விரும்ப மாட்டான். ஏன்னா என்னோட பக்தாளா இருக்கிறது அவளுக்கு கருணை உண்டு. எதிரிகள் அழியணும் கூட விரும்ப மாட்டா, அதனால பொறுமையா இருப்பா. ஆனா என் பக்தாளுக்கு யாரானும் இம்சை பண்ணி அவளுக்கு தான் சிரமப்படுத்தினா அவளுக்கு நான் என்ன பண்ணுவேன்? செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. அவ வேயத்துல நெருப்ப மூட்டிடுவேன்னு சொன்னான். வேயத்துல அவ என்ன, அப்புறம் அவ கதி கலங்கி நடுங்கும்படியா செஞ்சுவேன். இல்லை வேயத்துல ஒரு அக்னியை உண்டு பண்ணேன், வெப்பம். அவ வேயத்துல வெப்பத்தை உண்டு பண்ணுவேன். ஏன்னா அவளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுவேன். அவள் நினைக்கிறா இவன் என்ன செய்ய முடியும் நினைப்பான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் செய்யற வேலையால அவ பயப்பட ஆரம்பிச்சுவான். எப்படி கம்சன் பயந்தான் இல்லையா? வெப்பம் கொடுக்கும் விமலா. அப்படி தன்னை ஆசிரிச்ச பக்தாளுக்கு எதான் தீமை செஞ்சா
அதை அவ மேல கருணையே காட்டாம கண்ணுற்று அழிக்கும் சுத்தி உடையவன் இங்க பெரியவாச்சமில்ல வாக்கியம். ஒரு காலம் அவ வந்து திருந்த மாட்டான். ஆனா பக்தாளை வந்து ரொம்ப இம்சை பண்ணான். பக்தாளுக்கு இம்சை பண்ணா அவரால் பொறுத்துக்க முடியாது. அப்போ இவன் தங்கிட்ட ஒன்றும் அபராதம் பண்ணாட்டா கூட தன் பக்தனுக்கு அபராதம் பண்ணியிருக்கான், பக்தனை இம்சிக்கிறான், பக்தனை சமப்படுத்துறான். அப்படியும் போகும்போது அந்த பக்தனை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணுவான்னா உடனே என்ன பண்ணுவானா அவனை அழிச்சுட்டு வரான். அந்த அழிக்கக்கூடிய சுத்தி, அதான் அந்த சுத்தி. அதான் இங்க விமலான்னு சொல்றான். சுக்ரீவன் மேல உள்ள பரிவினாலே சுக்ரீவன் தன் பக்தனா போத்தோண்டு சுக்ரீவனை எழுத்தோண்டு வாலியை வதம் பண்ணிட்டான். அதுபோல விபீஷணன் தன் பக்தனா அந்த இருக்கத்தோண்டு விபீஷணன் எழுத்த ராவணனை வதம் பண்ணிட்டான். பரம பக்தனா இருக்கக்கூடிய பிரகலாதனை இம்சை பண்ண தோண்டு இரண்யகசிபை வதம் பண்ணிட்டான். ஏன்னா இரண்யகசிபு மேலேயோ வாலி மேலேயோ ராவணன் கிட்டையான தன் தேவியை கொண்டு போனான்னு கோபம் இருக்கலாம், வாலி கிட்ட எந்த கோபம் கிடையாது. அதே போல என்ன கேட்டா இரண்யகசிபு தேவாலு தான் சிரமப்படுத்தினான். ஆனா தனக்கு தன் பொருத்தப்பட்டு தனித்த விரோதம் கிடையாது. தான் இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனா தன் பக்தன பிரகலாதனை கஷ்டப்படுத்திட்டான் இல்லையா, அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டான். அந்த கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாம பிரகலாதம் பிரகலாதம் அதை கஷ்டமா நினைக்காட்டா கூட எப்போதும் எதுலையுமே நாராயணனை பார்த்துட்டான். தன் பிரகலாதம் கொடுத்த கஷ்டத்தை பொறுக்க முடியாது. உடனே ஒரு தூண்ல இருந்து புடைச்சு நரசிம்மா வந்து அவன் மார்பை கீழ்ச்சார் இல்லையா. அது மட்டும் இல்ல, கம்சனுக்கு எல்லாம் பயத்தை கொடுத்துட்டார். ஏங்கடா பயத்திலேயே அவன் பயத்துல நெருப்பு கட்டின மாதிரி இருக்கு. வெப்பம் எப்பவுமே பாதாளுக்கு இம்சை பண்றவாಳ கடைசியில அவ வந்து பயந்தே செத்து போயிடுவா. நெருப்பு பத்தின எரிமா வயத்துல வெப்பம் கொடுக்கும். அவ வயத்துல ஒரு நெருப்பை உண்டு பண்ணுவாராம். வெப்பம் கொடுக்கும் விமலா. அப்படிப்பட்ட சுத்தி எப்படி கேட்டா தன் பக்தால விரோதிக்கிறவளை அழிக்கிறது வந்து எப்பவுமே சுத்தம் பண்றாங்க. ஒருத்தர் அழிச்சா சுத்தமாயிடும். நம்ம சரீரமே நீங்கிட்டா நம்ம இருக்கிற இடம் சுத்தமாயிடும் இல்லையா. அது போல அந்த துஷ்டர்களை பக்தால எதிர்க்கக்கூடிய துஷ்டர்களை அழிக்கிற சுத்தியோட, அதனால இந்த மெனக்கெட்டு விமலான்னு சொல்றான். அதுதான் அவரோட சுத்தி. வெப்பம் கொடுக்கும் விமலா துழியழாய். அப்படி ஒரு பக்தாளுக்கு கஷ்டம்னா நீ பொறுத்துக்க மாட்டேன். அப்படிங்கும்போது நாங்க இப்ப எத்தனை நாள் ஆச்சு, 19 நாளா நாங்க நோம்பு நோக்கிறோம், 18 நாளா நோம்பு நோக்கிறோம். பணியில வந்து துடிச்சு நிற்கிறோம், சிரமப்படுறோம். பக்தாளுக்கு எந்த பக்தாளு சிரமத்துக்காண்டி நீ பொறுக்காதவன் நீ தூங்கலாமா துழியழாய். அப்பயும் எழுந்திருக்கல. ஏன் கேட்டா நப்பின எழுந்திருக்க விட மாட்டாளே. அவ தன் புருவத்தை நெரிக்கிறா, புருவ நெரிக்கல காரியம் செய்யும் பவ்யானே சொல்றான். நப்பினைக்கு என்ன தீர்மானம் கேட்டா என்னதான் வா கூப்பிட்டு இருக்கா, ஆனால் நான் தான் போய் எழுப்பேன். இப்ப முதல் கிருஷ்ணனை தான் இப்ப கூப்பிடுறா மெனக்கெட்டு. ஆனா இவ சொல்றா நான் தான் போய் அவள் அழைச்சின்னு உங்களோட தரிசனத்தை பெற்று வைக்கணும்னு நினைக்கிறான். முதல்ல என்ன தானே கூப்பிட்டா, அப்ப நான் தானே போகணும். ஆனால் நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தன் புருவத்தை நெரிச்சு காரியம் செய்யும் பவ்யானே சொல்றான். தாயார் தன் புருவத்தை நெரிச்சு பெருமாளை பிரியத்தோடு பார்த்துட்டா பெருமாள் அடங்கி போயிடுவாராம். இது அழகா இங்க வியாக்கியானத்தை சொல்றான். அவ எப்படி இருக்கா, செப்பண்ண வெண்மலை செவ்வாசிர்மன்கள், அழகான நிதியை சேர்த்து வைக்கிற கலசம் போல இருக்காளாம். ஒரு பணத்தை நம்ம உண்டியில சேர்த்து வைப்போம் இல்லையா, அது போல நிதியை சேர்க்கிற கலசம் போல அவரோட மார்பகம் இருக்கான். செப்பண்ண வெண்மலை செவ்வாசிர்மருங்கள், ஆக சக்கச்சைவேன் சிவன். அதாவது கிருஷ்ணனை தன்மயமாக்கக்கூடிய ஸ்மிதம் உடையவள் அப்படிங்கிற வியாக்கியானம். கிருஷ்ணன் எதற்கு மயங்கிறாடா, இவரோட புன்சிரிப்புக்கு மந்தஹாசத்துக்கு மயங்கிறாளாம். அந்த அழகா சக்கச்சவையேன்னு இந்த உதடு, அந்த முத்து போல பல்வரிசை, அதோட இவ சிரிக்கிறாளே, அவனை பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்ணா அப்படியே இவன் மயங்கி பெறாளாம். அப்படி பகவானை கிருஷ்ணனை கட்டி போடக்கூடிய ஒரு புன்னகையும் வச்சுட்டு இருக்காளாம். செவ்வாய் சிறுமருங்கள். அப்ப கிருஷ்ணன் வந்து ஆசையா வந்து அணைச்சுட்டா இவ இடுப்பு ஒடிஞ்சிருமோன்னு கூட பயம் இருக்கா. ஏன் கேட்டா அவளை சின்ன இடுப்பா அவள இடுப்பு வந்து அவளை மெல்லிதான் இருக்கான். பெண்களுக்கு எப்பவுமே இடுப்பு மெல்லிதான் இருந்தாலும் பெண்களுக்கு அழகு. அப்படி மெல்லிதான இடுப்பு உடையவள். அவளை வந்து அது மாதிரி செப்பன வலிமை கூட ஒரு நிதி சேர்க்க மாதிரி உடைய ஸ்தலங்க மார்பங்களை உடையவள். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேல என்ன கேட்டா அழகான புன்முறுவலுடைய 3 விஷயம் சொல்றாங்க. இந்த 3 விஷயம் 3 விதத்தை குறிக்க என்ன உதவிக்கும் கிடைத்தா பொதுவா அந்த போகங்களை குறிக்கிறது. அவளோட மார்பகங்கள் குறிக்கிறதுனா போகம், அதுதான் பக்தி. அவ என்ன பண்றா, தன் பக்தியால கிருஷ்ணனை கட்டி போடுறான். ஸ்மிதம் சொல்றது அவளோட ஞானம். ஸ்மிதம் எப்போ யாருக்கு புன்சிரிப்பு இருக்கா, மனசுல யாருக்கு சாந்தி இருக்கோ, யாருக்கு மனசுல பூர்ண சந்தோஷம் இருக்கோ, அந்த ஆனந்தம் இருக்கோ, அவள் தான் உண்மையான சிரிப்பு இருக்குமா. அது மாதிரி ஸ்மிதமான ஞானத்தோட பகவானை கட்டி போறாளாம். அது போல இங்க சின்ன இடம் இருக்கு, மெல்லிதான இடை அப்படின்னு கேட்டா எப்பவுமே குறுகி இருக்குன்னா வைராகியம். நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம தேவைகள்லாம் குறுக்கிட்டு இது வேண்டாம், பகவான் இடத்துக்கு தேவையில்லை அப்படி குறுக்கின்னு சில வைராகியம், அந்த வைராகியம். அப்ப 3 வேணும், பகவான் இடத்துக்கு ஞானம் வேணும், பக்தி வேணும், வைராகியம். இந்த 3 அவர்கிட்ட பூர்ணமா இருந்து இந்த 3 நாள் கிருஷ்ணனை கட்டி போறாளாம். அதங்க சொல்றா, செப்பெண்ணெய் வெண்மலை செவ்வாசி மரங்கள் நப்பிண்ணை நங்காய். அப்பப்பட்ட நப்பினைய கூப்பிடா. இப்ப பார்த்தா கிருஷ்ணன் எழுந்தவல்ல, ஆனா இவ்வளவு முன்னிட்டு தான் அவனை எழுப்பணும்னு சொல்லி திருப்பி நப்பினை எழுப்புவோன்னு சொல்லி நப்பினையோட பாவம் அவளுக்கு புரிஞ்சு கொடுத்தா. தான் வந்துதான் முதல்ல ஆட்சின்னு போகணும்னு நினைக்கிறனால முதல் நப்பினை தான் எழுப்ப ஆரம்பிச்சோம். திடீர்னு கிருஷ்ணனை ஏன் எழுப்புறோம்,
எப்பவுமே அவளை முன்னிட்டு கூடான கிருஷ்ணன் எப்படி எப்போதும் குடும்பத்துல முதல் ஸ்ரீகள் ஏறுவான், ஸ்ரீகள் ஏந்த அப்புறம் தான் புருஷன் எழுந்திருப்பான். அப்ப குடும்பத்துல ஏற்படணும், வாசல வந்து முதல் ஸ்ரீகளை கூப்பிடணும், அம்மான்னு ஸ்ரீகளை கூப்பிடணும், அவ மூலமா அவரை ஏற்படும். அது மூலம் நம்ம வந்து அந்த முறையை தப்பக்கூடாதுன்னு சொல்லி இங்க திருப்பி அந்த முறைக்கு வரா. நப்பினை நீ அப்பேற்பட்ட பூர்த்தியுடையலாச்சே, குணப்பூர்த்தி, அழகிலையும் பூர்த்தி, அப்பேற்பட்ட சௌந்தரியத்தான நீ அவனை கட்டி போட்டு வச்சிருக்கியம்மா. உன் சௌந்தரியத்துக்கு மயங்கி தானே அவன் வெளியில வராம இருக்கான், இல்ல உன் குணத்தினால அவனை கட்டி போட்டிருக்க. அப்பேற்பட்ட பூர்த்தி உடையனால அவளை நங்காயின்னு சொல்றான். ஆனா நீ என்ன பண்ணுனா உன்னோட பூர்த்தி, நீ உன்னோட குணப்பூர்த்தினாலும் சௌந்தரிய பூர்த்தினாலே அவன் அவன் நீ சொன்னபடி அவன் கேட்கறான் இல்லையா கிருஷ்ணன். அது என்ன பண்ணும், ஐயோ வாசல் குழந்தைகள் நிற்கிறான், கோபச்சிறுமி நிற்கிறா, ஆண்டாள் நிற்கிறா, அவளுக்கு நீங்க அருள் பண்ணுங்கோ, அவளுக்கு நீங்க கைங்கரியம் கொடுங்கோ, அவளுக்கு வந்து சம்மானம் பண்ணுங்கோ நீ சொல்ல வேண்டாமா. அவ சுப்பிரபாதம் பாட வந்திருக்கா, சுப்பிரபாதம் பாடட்டமா, பாடுன்னு சொல்லுங்கோ, உத்தரவு போடுங்கோ, பாடுவா அப்படின்னு நீங்க அவளுக்கு கைங்கரியம் கொடுக்காம அவளுக்கு அனுகிரகம் பண்ணாம, இல்ல உங்க முகத்தை காட்டினாலே அவளுக்கு சந்தோஷம், நீங்க போய் அவளை போய் காட்டுங்கோன்னு சொல்லி உன் அழகுனாலையும் குணத்தினால வசிக்கக்கூடிய இந்த கிருஷ்ணனை, உன் பேச்சை கேட்கக்கூடிய இந்த கிருஷ்ணனை அந்த வார்த்தை சொல்லி அவனை கலப்பு கூடாதான்னு கேட்கறாளாம். நப்பினை நங்காய் திருவே துழியலாய், திருவேனா ரொம்ப அழகா இருக்கிறவன். எது அழகுட்டான், குணத்தினால அழகு, பகவான் பக்தினால தானே பகவானை கட்டி பண்ண முடியும். அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தி உடையவளா இருக்கா, பூர்ண கிருஷ்ண பக்தி உடையவளா இருக்கா நப்பினை, தாயார்லயே சுயம் தாயார். அதுதான் அழகு. திருவுனா மகாலட்சுமி அர்த்தம். மற்றவாளுக்கெல்லாம் பக்தி பண்ணி பகவான் அடையலாம். இவன் பகவானுடைய கூடவே இருக்காளே, எப்போதும் பகவான் விட்டு பிரியாம அனைபாயினியா இருக்காளே, அப்பேற்பட்ட மகாலட்சுமி ஆச்சு. அதனால திருவே சொன்னான். உனக்கு உன்னை கிருஷ்ணன்ட்ட யாரும் பிரிக்க முடியாமா. திருவே துழியா நீ ஏந்திருக்க வேண்டாம். நீ எதுக்கு உன்னோட நோக்கம் என்ன, உன்னோட தன்மை என்னன்னு கேட்டா, பக்தாலெல்லாம் பகவான்கிட்ட பெருமாள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதான உன்னோட தன்மை. நாங்கெல்லாம் கோபச்சிறுமிகள்லாம் நோம்பு நோக்கும் போது, ஐயோ குழந்தை எல்லாம் நோம்பு நோக்குறா, நீங்க அவளோட நோம்பை ஏத்துக்கணும், அதுக்கான பலனை நீங்க கொடுக்கணும், கைங்கரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளை கிட்ட சொல்லி எங்களை வந்து பெருமாள்கிட்ட கொண்டு சேர்த்து வைக்க வேண்டாமா, எங்களை வாசலே நிக்க வைக்கிறதா என்ன. ஆனா துழியடா, நீ முதல்ல நடந்து வர அழகை பாருங்க. முதல்ல தாயார் பரப்பாடை பார்க்க வேண்டாமா. தாயார் நடந்து வந்து அந்த பரப்பாடை பார்த்துட்டு பெருமாளை பார்க்க. எப்பவுமே ஒரு கோவிலுக்கு போனாலும் முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிக்கிறார்கள். அதனால முதல்ல தாயாரை எழுப்புறா, நீ புறப்பட்டு வந்து உன்னோட முகதர்ஷனத்தை பார்த்தாலும் நாங்க ஆனந்தத்தை பெறுவோம். அப்புறம் நீ வந்து எங்க கையை பிடிச்சி பெருமாளத்தை கொண்டு சேர்ந்துறா. உக்கமும் தட்டொழியும் தந்தொன்மனாலனை இப்போது எம்மை நீராட்டேலோ ரம்பா. நாங்க கைங்கிரம் பண்ண வந்திருக்கோம். என்ன கைங்கிரம், காலம்பரம் என்ன கைங்கிரம் கேட்டான். 2 கைங்கிரம் சொல்றான், உக்கமும் தட்டொழியும். உக்கம் சொல்றது சாமரம், விசிறி. காலம்பரம் என்ன பெருமாள் எழுந்தோடனே கொஞ்சம் ஆயாசம் இருக்கும், அந்த ஆயாசம் தீர அவருக்கு விசிறி விடணும், சாமரம் விஷம், அதான் உக்கம். தட்டொழினா கண்ணாடி, எழுந்தோடனே கண்ணாடி பார்க்கலாம். அப்ப கண்ணனுக்கு கண்ணாடி காட்டுறதுக்கு கண்ணாடியும் வேணும், உக்கமமான சாமரம் வேணும், விஷயம் வேணும். இந்த 2 நீயே கொடு, நாங்க கொண்டு வரல. இந்த பரபரப்பா கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ண வந்தோம் மாத்திர கிருஷ்ணனுக்கு நாங்க கொண்டு வரல. நாங்க என்ன ஆசைப்படுறோம், நாங்களா கொண்டு வந்து அந்த கைங்கரியம் பண்ண அழகில்லை. பெருமாளா கொடுத்து அந்த பெருமாள் ஒரு உபகரணம் கொடுக்கணும், அதை வச்சுன்னு கைங்கரியம் பண்ணணும். அப்ப நீ பெருமாளுக்கு செய்ய வேண்டிய, கிருஷ்ணனுக்கு செய்ய வேண்டிய நீ காலம்பரத்து நீ தானே கண்ணாடி காட்டுவ, நீ தானே அந்த சாமரம் வீசுவ, அந்த சாமரத்தின் கண்ணாடி எங்க கையில கொடு, நாங்க வீசுறோம் சொல்லி உக்கமும் தட்டொழியும் தந்து அந்த கைங்கரியத்தை நாங்க பண்றோமா. நீ சுப்பிரபாத கைங்கரியத்தை நான் பண்றோம், நீ நித்தியப்படி நீ பண்ற அந்த தட்டொழியும் உக்கத்தையும் என்கிட்ட கூட தந்து உன் மணாலனை. வெறும் கண்ணாடியும் சாமரத்தை மட்டும் கொடுத்தா படுது, உன் மணாலான கிருஷ்ணனையும் கொடுக்கணும் சார். ஏன்னா ஓன் தயவு இருந்தாதான் எங்களுக்கு கிருஷ்ணன் கிடைப்பான். உக்கவும் தட்டல் வச்சு நான் கிருஷ்ணன் வராட்டா பிரயோஜனம் இல்லை. அப்ப முதல்ல கிருஷ்ணனையும் கொடுக்கணும். முதல்ல எப்படி கண்ணாடி விஷயம் எப்படி சர்வசாதாரமா எடுத்து கொடுப்பியோ அது மாதிரி கிருஷ்ணனையும் சர்வசாதாரமா எடுத்து கொடுக்கணும் சார். அதாவது கிருஷ்ணனை வந்து நீ கொடுக்க உனக்கு மனசு இருக்காது, இருந்தாலும் கண்ணாடி எப்படி இந்தாங்க கண்ணாடி வச்சுக்கோ, இந்தாங்க விசிறி வச்சுக்கோ அப்படின்னு நீ கொடுப்ப இல்லையா, அது போல கிருஷ்ணனையும் கொடுக்கணும். தந்து உன் மணாலனை கொடுத்தா கூட நான் கைங்கரியம் பண்ணி உங்ககிட்டே திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா அவன் மணாலே ஓ மணாலன் தான். நாங்களாம் அவனோட தாசிகள், கைங்கரியம் பண்ணதுக்காக வந்திருக்கோம். ஆனா தாசிகள் கூடிய ஸ்தானத்துல நாங்க இருக்க, மணாலன் கூடிய ஸ்தானம் உனக்கு தான் உண்டு. ஒன் மணாலனே அப்படின்னா உக்கம் தட்டுளின்னா விசிறி எப்பவுமே ஆயாசத்தை போக்கும், தட்டுளின்னா நம்ம பிரதிபலிக்கும். எதோ ஆயாசம் கேட்டா பொதுவாக நம்ம காலமேந்தோட ஒரு ஆயாசம், அதனால விசிறி விட்டுப்போம். அதுதான் தாபம் பேர். அந்த தாபம் போகணும். அந்த தாபம் தீர நீ என்ன பண்ணும், என் கையில அந்த முகதர்ஷனத்தை கொடுத்து அந்த உக்கத்தை கொடுத்து நீ கிருஷ்ணனுக்கு விசிறிந்தோம்னா எங்க தாபம் தீர்ந்தோம். ஆனா கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ண தான் வந்திருக்கோம். கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணாலே ஓ முகத்தை பார்த்தாலோ கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணாலும் எங்க தாபம் போடும். அந்த தாபத்தை போகக்கூடிய விசிறிய கூட சாமரத்தை தட்டொழி பிரதிபலிக்கிறது. எப்பவுமே நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தா அது திருப்பி நம்ம முகத்தையே காட்டும். அது போல என்ன கேட்டா அந்த கிருஷ்ணானுபவம், கிருஷ்ணனை பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த கிருஷ்ணனோட சாரூபியம் வந்துடும். கிருஷ்ணனை பார்த்துட்டே இருப்போம், கிருஷ்ணனை நினைச்சுட்டே இருப்போம். கிருஷ்ணன் நாங்களே கிருஷ்ணமயமா ஆயிடும். எப்படியோ கண்ணாடி பார்த்து நம்ம உருவமே தெரியுது மாதிரி கிருஷ்ணனை பார்க்க அந்த கிருஷ்ணனோட உருவம் எங்க உள்ளத்துல பதிஞ்சு நாங்களே ஒரு கிருஷ்ணமயமா ஆயிடுவோம். ஆனா அந்த தட்டொழியான
பிம்பமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன், பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய நாங்க, அந்த பிரதிபிம்ப அந்த அந்த தட்டொலியான கண்ணை எங்களை காட்டி கொடுக்கணும். இப்ப எங்களை எங்க காட்டி கொடுக்கணும்? எங்களுக்கு என்ன சொல்லுங்க கேட்டா, கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணதாசி கூட எங்களை சொருப்பதை அந்த கண்ணாடி மூலமா எங்களுக்கு காட்டி கொடுன்னு சொல்லி, உக்கமன் தட்டொலின் தந்தொன்மனாலனே இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவை, இப்போதே என்னை நீராட்டணும்னு சொல்றான். நீராட்டன்னு கேட்டா நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். என்ன நீராட்டம் கேட்டா, நீராட்டம் சொன்னா ஒரு சுகமான அனுபவம். இப்போ பொதுவாக நதியில போய் தீர்த்தம் ஆடினா குளிர்ச்சியா இருக்கும், சுகமா இருக்கும், அது உடம்புக்கு ரொம்ப சுகமா இருக்கும். எங்களுக்கு எது என்ன சௌக்கியம் கேட்டா, கிருஷ்ணனும் நாங்களும் கிருஷ்ணனை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணா அதை காட்டில ஒரு ஆனந்தம் எங்களுக்கு கிடையாது. அப்படி எங்களை எப்படி நீராட்டம் பண்ணாங்க, அதே மாதிரி கிருஷ்ணனுக்கும் எங்க கைங்கரியத்தை பெற்ற அப்புறம் கிருஷ்ணனும் ஆனந்தப்படுவான். நான் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ண நாங்களும் ஆனந்தப்படுவோம். நாங்க கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்றதை பார்த்து நீனும் ஆனந்தப்படுவேன். அப்ப இப்போது எம்மை நீராட்டேலோ ரொம்ப நாங்க எப்படி இருக்கோம்னு வந்து வெளியில வந்து பாருங்கிறான். ஏன்னா உடம்புல இழைச்சி பெருத்தான், பால் சாப்பிடாம நெய் சாப்பிடாம இழைச்சி பெருத்தான். உடம்புல இழைச்சிருப்பாரு, ஏகி பஷ்யானி சரீரானி, இந்த உடம்பு வந்து பாரு, இழைச்சிருக்கிற உடம்ப பாரு, இப்படி இழைக்க விடமா. இப்ப நீ வந்து உக்கமும் தட்டிலையும் கொடுத்து கைங்கரியம் பண்ணதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டா, உனக்கு கிருஷ்ணனுக்கு அனுமதி கைங்கரியம் பண்ண அனுமதி கொடுத்து உக்கம் தட்டிலையும் கொடுக்குற மாதிரி கிருஷ்ணனையும் எங்களுக்கு கொடுத்துட்டா, எங்க உடம்பு அந்த கைங்கரியம் பண்ண கிருஷ்ணனை பார்த்த சந்தோஷத்துல, கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ண சந்தோஷத்துல எங்க உடம்பு பழையபடி பூரிச்சு போயிடுமா. பூரிச்சு போனா இழப்போட பார்த்தா, எங்களை இழப்போட பார்த்தா உனக்கே கஷ்டமா இருக்கு இல்லையா? உனக்கு அந்த உன் கஷ்டத்தை நீ தீர்த்து எங்களுக்கு அந்த உடம்பு திருப்பி புஷ்டி ஆடுவோம். அந்த புஷ்டியா பார்த்தா நீனும் ஆனந்தப்படுவேன், கிருஷ்ணன் ஆனந்தப்படுவா. அந்த அந்த இப்போதே எம்மை நீரா, இங்க வந்து முதல்ல சொல்லும்போது பேய் பண்ணே அப்படியே பிரிச்சு பேசுறான். கூப்பிடும்போது நீ பேய் பண்ணடி, நீ நாயப்பன் மேலே பிரிச்சு பேசுறான். எப்பவுமே சாதனை வரவழியிலன்னா கொஞ்சம் அப்பப்போ ஒருத்தர் பிரிச்சு உங்கள் கடைன்னு சொல்லி பிரிச்சு பேசிருக்கான். ஆனா பலன் கிடைக்கும் போது எல்லாம் ஒத்துமையாட்டம். எம்மை இப்போது எம்மை எங்க எல்லாருக்கும் சொல்றாங்க. கூப்பிடும்போது உன்னை போய் கூப்பிட வந்தேனே, நான் இவ்வளவு நாமசங்கம் பண்ணி வரலையே, அப்படி பிரிச்சு பேசினான். ஆனா பலன் கிடைக்கும் போது எல்லாம் ஒத்துமையாட்டான். இப்ப என்ன கேட்டா, எல்லாருக்கும் அந்த கிருஷ்ண அனுபவம் கிடைக்கும் பெருந்தன்மை அத்தனை கோபச்சேர்மைகளும் இருக்கத்தோண்டு ஆண்டாளுக்கு இருக்கத்தோண்டு இப்போதே எம்மை நீராட்டு இளவரம்பாவ, கிருஷ்ணனையும் எங்களையும் நீராட்டுனா அனுபவம், அந்த சுக அனுபவத்தை கொடு, அந்த நீராட்டம் கூடிய அந்த அனுபவத்தை கொடு, அப்படி நீராட்டம் கூடிய அந்த அனுபவத்தை கொடுன்னு சொல்லி இந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறா. இந்த பாசுரத்தை அனுபவிக்கிற பாக்கியம் சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் கிருபையாலே கிடைச்சது. சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் திருவிடிலே சரணம். சீதாராமன் கிருபையாலே கிடைச்சது. குருநாத அனுகுணம். ஸ்ரீராமார்ப்பணம்.